சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். இது டே ஓப்பனிங் 1. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் டே 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கடையை திறந்து வச்சிட்டேன். ஒரு பொருளை வந்து அடுக்க சொன்னாங்க. இந்த பல ரேக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் ஈஸியாகவே கொடுத்துட்றாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நாளாகவே இந்த கேம் விளாண்டுருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட விளாண்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ பொருள்லாம் இருக்காது. ஸோ இந்த பொருள்லாம் ஆர்டர் போட்டு கீழே வந்து டைம் ஓடும். ஸோ நமக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக் இது மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, நம்ம காசுக்கு பக்கத்தில். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 3 செலவு பண்ணிக்கோங்க, 4 செலவு பண்ணிக்கோங்கன்னு இருக்கும். அதை தகுந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா சல்லுன்னு வந்து எல்லா பொருளும் இறங்கிடும். ஸோ அதை கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டேன். நம்ம இந்த இதுக்கு வந்து முன்னாடியே ப்ரைஸ் வச்சணும். இதுக்கு வந்து ப்ரைஸ் வைக்கணும். ப்ரைஸ் வச்சுருக்கோம், ஆனால் சும்மா அது ஒரு நார்மல் ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம ப்ரைஸ் தனியாக வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஏற்றி வச்சோன்னா தான் நம்ம கடையை சீக்கிரமாகவே வளர்க்க முடியும். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து அடுக்கி வச்சதுக்கப்புறம் நான் போய் கடையில் உட்காந்து பில்லை போட ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஏடிஎம் கார்டு. ஸோ முன்னாடி ஒரு அக்கா வந்து காசு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரே ஏடிஎம் கார்டாக கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தன் காசு கொடுத்துருக்கான், 15 ரூபா மீதி கொடுத்தாச்சு. எவ்வளோ 2 ரூபா 30 பைசா கொடுத்தாச்சு. 4 ரூபா 10 பைசா. நம்ம ஊரில் எல்லாம் செல்லுமான்னு கேட்டால் செல்லாது. அது வந்து டாலர் கணக்கு, அது சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊரில் இன்னும் செல்லும் போல் வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. $20 பார்த்து கொடுக்கணும். இல்லைன்னா 20 சென்ஸுக்கு $20 கொடுத்து அமிச்சோன்னா நம்ம கடை லாஸ்ட்டில் போய்டும். ஓகே, $5.66 கொடுத்தாச்சு. 7.70 எடுத்தாச்சு. போயிட்டு வா. $50. டேய், சில்லற வாங்கினே பாதி பேர் கடைக்கு வராங்க. ஓகே இருக்கிறத போதைக்கு இப்போ நம்ம கடையை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி ஆகணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சென்ஸெல்லாம் போட்டு அமுச்சு விட்டாச்சு. $20 போயிட்டு வா. 11.65 போயிட்டு வா. ஓகே, 9.86 போயிட்டு வாங்க. நம்ம கடைக்கு சீக்கிரம் வரணும். 0 போயிட்டு வாங்க சார், நம்ம கடைக்கு வாங்க. 2.69. ஓகே, கரெக்டாக போட்டேன். இருங்க, வர கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இல்லைனா நம்ம கடையை மைனஸில் போய் வச்சுருவாங்க. அவ்வளோதான், எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டாச்சு. ஓகே, இன்றைக்கி ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் போட்டு குமிக்க வேண்டியதான். இந்த ஃப்ரிட்ஜ் தான் நம்மள்ட்ட இருக்கே, எதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க சொல்கிறாங்க அவங்க கிடக்குறாங்க முட்டா பசங்க. ஓகே, நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு கைஸ். எல்லாத்துலேயும் ஒரு ஒன்று ஆர்டர் போட்டுறணும். ஸோ மணி 9 ஆகிட்டான். இப்போ எதுவும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஆர்டர் போட்டு நோ கொடுத்துடணும், இல்லைனா கடை ஓப்பன் ஆகிடும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு அக்கா வந்து நமக்கு பில்லு போட்டு தராங்களாம். நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாமா பில்லு எப்படி போடுறாங்கங்கிறதுக்காக. ஸோ ஓகே, நம்ம எல்லாத்தையும் அடிக்கிற வேண்டியதான். ஓகே கைஸ், என்னடா என்னென்னமோ கொடுத்துட்டே இருக்கீங்க, போங்கடா வந்துட்டேன். நான் போய் கடையில் ஆர்டர் போடுற வேலையெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இருங்க வரேன். வந்துட்டு கைஸ், நம்ம ஆர்டர் ஒரே பட்டன் அமைக்கி வர வச்சாச்சு. பால் பாக்கெட்டை வந்து அடிக்கிடலாம். பால் டப்பா அடிக்கியாச்சு. கீழே கொஞ்சம் அடிக்கணும். ஓகே, ப்ரைஸ் வச்சிடலாம். ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கூட வச்சு விடுவோம், இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம். ஓகே, பாருங்களேன், இந்த டாலர்ஸ் கணக்கில்னு சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து 90 ரூபாய் 80 ரூபான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படி பார்த்தா 300 ரூபாயாடா ஒரு பால் பாக்கெட்டு. நம்ம இந்தியன் கரன்சிக்கு 300 ரூபா பார்த்துங்க. ஓகே, போடு 4.50 வைக்கலாமான்னு கொஞ்சம் கூட வைப்போம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக் ரீஃபில் பண்ணுறதெல்லாம் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். கரெக்டாக வச்சேனா? என்னடா இவ்வளோ கம்மியாக வச்சிட்டேன். இங்கே பாருங்களேன், பூஸ்ட் கேட்குறாங்க. இந்த பூஸ்ட்லாம் இதுக்கே வேஸ்ட்டாக போயிட்டா ஆர்டருக்கு என்னடா பண்ணுறது தெரியாமல் இது வாங்குறதுனால பூஸ்ட் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதை வைக்கும்போது கரெக்டாக கொஞ்சம் மட்டும் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பூஸ்ட் ப்ளஸ் பண்ணி வைக்கலாம். இருந்தாலும் சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போடா நீ வந்து எக்ஸ்பென்சிவாக கேட்குற, கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. நம்ம கடையில் நம்ம கடையை அப்படியே வந்து கடையோட மைனஸ் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. $500 இன்றைக்கி வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்து ஒரு அக்காவையும் இன்றைக்கி வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. என்னடா கேம் இது, சூப்பராக இருக்குது. டெய்லியெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக வைக்கணும். ஓகே, இதுக்கும் ப்ரைஸ் வச்சாச்சு. ஓகே, இது தூக்கி குப்பத்தட்டில் போடுவோம். ஆயில் டப்பா இப்படி தான் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு முடிச்சோடனே ஃபஸ்ட் டைம் ப்ரைஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் வைக்க தேவையில்ல. ஸ்டாக்கரு, கேஷியரு, கிளீனர்னு எல்லாருமே ஹையர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த காஃபி தூள் தான் கைஸ் நல்ல ரேட்டு விற்கும். இதை வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வைக்கலாம். கொஞ்சம் செலவு பண்ணி கூட வைக்கலாம். அந்த மினரல்ஸ் கொடுத்துக்கூடாது, பேர் என்னன்னு தெரில. நம்ம எலக்ட்ரிக் பூஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த பூஸ்ட்டை கொடுத்து கூட நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா அந்த காஃபி தூள் சரியான ரேட்டு. ஐயா கைவே இது இழுத்து விட்டு போயிட்டு. ஓகே, இந்த பழத்தை அடிக்கிடுவோம். ஓகே, பழம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கேஸ் வைக்கணும். பழம்லாம் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ப்ரெட் ஏற்கனவே ப்ரைஸ் வச்சனால வைக்க தேவையில்ல. கோலா மட்டும் அடிக்கிட்டு அந்த கலர் மட்டுக்கும் ப்ரைஸ் வச்சாச்சு. இப்போ இன்னொரு காஃபி தூள், இதுவுமே நல்ல ரேட்டு. அந்த காஃபி தூளாக வேறு ஏதாச்சுமா என்னன்னு தெரில. நம்ம பழத்தை அடிக்காச்சு. அப்புறம் என்னது இது? ஓகே, கொஞ்சம் பழத்தெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் நமக்கு புது ப்ராடக்ட்லாம் இடம் பத்துமா நம்ம தெரிலன்ட்டு. ஓகே, இன்னுமே இவ்வளோ இடம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போடலாமா? என்னடா அது, $500 வரை கொடுத்து வச்சுருக்காங்க. நான் கூட எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜு கூட வாங்கலை. இன்றைக்கி வந்து அவங்க கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. ஃப்ரிட்ஜை வாங்கி கொண்டு வந்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பால்கள்லாம் வாங்கி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு இன்னும் கொஞ்சம் பால், கொஞ்சம் கலரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலு, கொஞ்சம் கண்ணுக்கு தென்படுறதா பார்த்து கொஞ்சம் அடுக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆர்டர் போட்டுக்கலாம்.
அவ்வளோ பால் அடிக்க விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே ப்ரைஸ் வச்சுட்டோம். இப்போ ஆயிலை கொண்டு போய் அடிக்கிற வேண்டியதான். ஓகே, ஆயில் அடிக்காச்சு. இன்னும் கொஞ்சம் பால். ஓகே, பால் அடிக்காச்சு. ஏன்னா பால் நிறைய பேர் வாங்குவாங்க, ஏன்னா டெய்லி டீ போடுறதுக்காக. ஓகே, இங்கே கொஞ்சம் பழத்தை ஆப்பிள் பழம் வரிசையாக தான் அடிக்கிருக்கோம். ஓகே, கொஞ்சம் கொக்கோ கோலா, கொஞ்சம் பழம்லாம் மிஞ்சி போச்சு, அதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குது, எல்லாமே நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த கடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. ஓகே, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அக்கா இன்றைக்கி பில் போடுறதுனால நமக்கு வேலை கிடையாது. வாங்க அம்மா, வாங்க வாங்க ஐயா, வாங்க 4 கிலோ 10 ரூபாங்கிற மாதிரி விற்றுட்டுருக்குறோம். சும்மா தான் சொன்னேன், 4 கிலோ 10 ரூபா தான் வைக்கல. என்னடா குப்பையெல்லாம் வருது. ஓகே, நம்ம குப்பையெல்லாம் இப்போ இல்லாண்ட குப்பை போட மாட்டாங்க, இப்போ போடுறாங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ப்ராடக்ட் லைசன்ஸ் வந்துருக்கு. இதே மாதிரி ப்ராடக்ட் லைசன்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. பட் இருந்தாலும் நம்ம இப்போ அன்லாக் பண்ண வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கடையை வளர்த்து கொஞ்சம் காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு அன்லாக் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எந்த இடமே இல்லாமல், பொருளே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைசன்ஸ் வாங்கிடுவோம். பொருள் இல்லைன்னு கூட பார்க்காம பொருள் எடுத்தாந்து வச்சாலும் ரேக்கில் வைக்கணும். ரேக் வாங்கலை, இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு நம்மளை திட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு 40 இது செலவு பண்ண சொல்லுது. இது என்ன தான் கதைன்னு நான் பார்த்தாலும். ஸோ இது நிறைய வாட்டி நான் விளையாடும் போது சொல்லியிருக்கேன், எதுக்குலாம் நான் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுருவேன். இருங்க வரேன், ஒரு க்ளீனர் ஹையர் பண்ண முடியுமா? ஓகே, இதெல்லாம் தேவைப்படுதா? ஓகே, நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 10 குப்பை எடுக்கணுமா, 5வது லெவல் போகணுமா? நம்ம 4வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். இந்த ஓரத்தில் டே போடுற இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். இது டே 2. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடுற நாள், இது செகண்ட் நாள். செகண்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் நாளே 500 ரூபா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இது செகண்ட் நாள் கணக்கில் வர எக்ஸ்பென்சிவ் கத்துறாங்க. சொல்லலையா, சொல்லிட்டு போவாங்க எக்ஸ்பென்சிவ். நான் எந்த ப்ராடக்ட்டுன்னு பார்க்கலாம், அவங்க தலைக்கு மேலே போட்டுருக்கோம் எக்ஸ்பென்சிவ் போட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பால்லாமே கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கேஷியர் ஹையர் பண்ணியாச்சு கைஸ். கேஷியர் இல்லை, அந்த க்ளீனர். வாங்க வாங்க க்ளீன் பண்ணுங்கள். என்னடா இங்கே வந்து க்ளீன் பண்ணாமல் அங்கே க்ளீன் பண்ணுறாங்க? ஒருவேளை இங்கே வந்து க்ளீன் பண்ணாலே அங்கே போயிடுமோ? இப்போ எதுவும் குப்பை இருக்க மாதிரி தெரியல. ஓகே, இது என்னது 40 இது? ஓ, வெண்டிங் மிஷின்லாம் வாங்கி வைக்கலாமா? இப்போ இடத்த வேறு எக்ஸ்ட்ரா பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் வந்து டுட்டோரியல் முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளாக கடையை ரூல் பண்ணுவோம். இந்த பாருங்கள் பால் எக்ஸ்பென்சிவ் சொல்கிறீங்க எங்கள் எல்லோரும், கொஞ்சம் குறைச்சிடலாம். பால் ரேட்டு குறைச்சிட்டா என்னமோ இல்லைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க முதல் 2வது நாள். ஸோ ஓகேடா, நீங்கள் கற்றுங்க, நான் நைட்டு தான் நாளைக்கு தான் ஆர்டர் ஃபில் பண்ணுவேன். ஸோ எப்படியும் கஸ்டமர் தான், கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சு தான் ஆர்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நோ கொடுத்துருவோம், இல்லைனா கடை ஓப்பன் ஆகிடும் எஸ் கொடுத்தோன்னா. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் வாங்க போகிறோம். ஒரு பல ரேக்கு, அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். ஓகே, கொஞ்சம் வேலைகள் இருக்குது கைஸ், இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சுருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இங்கே வச்சாச்சு கைஸ். ஓகே, கரெக்டாக வச்சிட்டேன். இது தூக்கி என்ன பண்ணலாம்னா இங்கே வச்சுருவோம். ஒரு செல்ஃபை வந்து இங்கிட்ட வச்சுட்டு 2 ஃப்ரிட்ஜை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த செல்ஃபை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இருங்க, ஐயா இந்த செல்ஃப் எடுத்து இங்கே வைப்போமா? எஸ், இது வேறு கரெக்டாக வைக்கணுமே. எஸ், வச்சாச்சு. அளவெடுத்து செஞ்ச மாதிரி இல்லைனாலும் கொஞ்சோண்டு கேப் இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ரிட்ஜையும் வச்சாச்சு. இந்தாங்க பலரை போட்டியும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மள்ட்ட இருக்க பழத்தெல்லாம் கரெக்டாக அடுக்கி விட்ற வேண்டியது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட வேண்டியது வேலையெல்லாம் இருக்குது நமக்கு. ஸோ ஓகே, இந்த இப்போ ஸ்டார் ஃப்ரூட் இது அடுக்கி விட்ருவோம். ஸ்டார் ஃப்ரூட் அடிக்காச்சு, இது குப்பையில் போட்டுடலாம். ஸோ கைஸ், நான் வந்து எல்லா பழத்தையும் அடிக்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ப்ராடக்ட் 22 ஃப்ரிட்ஜு பாலுகள் எல்லாம் அடிக்கிட்டு வந்தாச்சு. 1986. ஓகே, 90 ருபீஸ், 42 ருபீஸ் 73. வாங்க வேண்டாம் 35.35 போட்டு யாரா நீ வேறு லெவல் சார். நீ 35.31 நினைக்கிறேன். 47.70 போட்டுதாக்க 21.61. ஓகே, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். 48.07 போட்டுங்க. 45 ரூபா பேலன்ஸ் கொடுக்கணுமா? 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா என்ன? 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 45 ரூபா 50 ரூபா பேலன்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. யாருன்னா அவன்? 15.67 வீஸ் 68 போட்டேன். 67 நம்ம கூட போட்டால் சொல்லிடுறாங்க பாருங்களேன். ஆனால் சேஞ்சு கொடுக்கும்போது கூட கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க எடுத்துக்கிட்டு. அது மட்டும் பார்த்து கொடுக்கணும். 10 ரூபா இருந்தால் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். செம்மையாக ஒர்க் இருக்குது. இவ்வளோ சில்லறையா? அடா பாவி, இவ்வளோ பண்ணுறாங்களே. ஓகே, 41 ரூபா சில்லறை கொடுக்கணுமா? இந்த வச்சுக்க, நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி டாலர்னு சொல்லாமல் ருப்பின்னே சொல்கிறேன். 45.25 ரூபா 4 ஐயோ தப்பாக சொல்கிறேன். 45 ஐயோ சரியா 6.36 10. ஓகே, $10 மிச்சம் கொடுத்தாச்சு. 10 ரூபா 5.32 ரூபா கொடுக்கா 92 ரூபா பாக்கி கொடுக்கணுமா? அட வைத்தியக்காரனுங்களா. 51 இவங்க தான் கஷ்டம் அதிகமான வாங்கின கஸ்டமர் நினைக்கிறேன். 83 ரூபா கொடுத்துட்டு 41 ரூபா கொடுத்தாச்சு. 10 ரூபா எடுத்துகிட்டு போடா 20 ரூபா 10 ரூபாய். கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் இல்லைன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற ப்ராடக்ட் அடிக்க விடுவோம். அடுக்கு அதனால் கேம் விளாண்டப்போ எதுக்குடா 40 கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்தா நிறைய ப்ராடக்ட் செடியெலாம் வாங்கி வச்சுக்க முடியுது. 18 ஓகே 0 சில்லறை கேட்கலாமா? 25 ரூபா நல்ல மனுஷனாக இருக்குது சார். 2.5 ரூபா அந்த எடுத்துகிட்டு போ 50 ரூபா 1 ரூபா
21.72 இந்த வச்சுக்க. 23.54 வச்சுக்க. $1 எடுத்துகிட்டு போ $8.07 எடுத்துகிட்டு போ அவ்வளோதான் கைஸ். ஸ்டோரேஜ் ரூம்லாம் அன்லாக் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி லைக்கை போட்டுருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.